எலும்பை உடைச்சி வீட்டுக்கு அனுப்புவான். சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. கண்டுகொள்ளாத ஸ்டாலின். சபாநாயகர் அதிரடி நடவடிக்கை. கோவில்பட்டியில சட்டசபையை கூட்டும் போது எலும்பை உடைச்சி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என தமிழக முதல்வர் விஜயை வார்த்தையால் சரமாரியாக தாக்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்து உள்ளதன் பின்னணியை குறித்து நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. வாழ்த்த போன இடத்துல தாவேக்கு முதல்வர் விஜய் அவர்களை நாராச வார்த்தையால் வாழ்த்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் கலந்து கொண்டு பேசும்போது, இவ்வளவு கேவலமான முதல்வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இனி வரும் தேர்தலில் 5% வாக்குகள் கூட பெற முடியாமல் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்று போகும். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் தேர்தலில் தோற்றபோது அப்போது இருந்த தலைவர்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசினார்கள். ஆனால் சட்டசபையில் உங்க அப்பாவை தேடி கொண்டிருக்கிறேன் என விஜய் விமர்சித்திருக்கிறார். மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இது போல ஒரு பேச்சை நான் உலகத்திலேயே கேட்டது கிடையாது. எங்களை என்ன கோமாளிகள்னு விஜய் நினைக்கிறாரா? சட்டசபைகளை வைத்து பார்த்து கொள்வோம். சட்டசபையை கூட்டும் போது விஜயின் எலும்பை உடைச்சி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். தைரியம் இருந்தா சட்டசபையை கூட்டி பார்க்கட்டும். இப்படியெல்லாம் தமிழக முதல்வரை விமர்சனம் செய்த அவரை காவல்துறை கைது செய்தது. சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? இதுவரை திமுக தலைவர் ஸ்டாலினும் எந்த குரலும் கொடுத்த மாதிரி தெரியல. இந்நிலையில கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் குறித்து தமிழக சட்டமன்ற சபாநாயகர் பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு முன்பு சபாநாயகரின் அனுமதி பெற வேண்டுமா என்ற கேள்விக்கு அத்தகைய கட்டாய விதி இல்லை என்று ஜேசிடி பிரபாகர் விளக்கம் அளித்திருக்கார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அது எல்லாம் செய்தி குறிப்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எம்எல்ஏ கைது செய்யப்பட்ட விவரத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தமக்கு தெரிவித்ததாகவும் 24 மணி நேரத்துக்கு மேல் காவலில் இருந்தால் மற்ற உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். வெளியிலே நடக்கிற சம்பவங்களில் பேரவைத் தலைவர் அனுமதி பெற்றுதான் கைது செய்ய வேண்டும் என்று விதியில் இல்லை. அரசு கைது செய்யப்பட்டவுடன் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். 24 மணி நேரத்திற்கு மேலாக அவரை காவலில் வைத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நான் அதை மற்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிற தகவலும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். பேரவை விதி 291 படி பேரவை வளாகத்திற்குள் சபாநாயகரின் அனுமதியின்றி எந்த உறுப்பினரையும் கைது செய்ய முடியாது. பேரவை விதி 292 படி பேரவை வளாகத்திற்குள் நீதிமன்ற உத்தரவுகளையும் முன் அனுமதியின்றி அமல்படுத்த முடியாது. ஆனால் பேரவை வளாகத்திற்கு வெளியே அல்லது தனிப்பட்ட இடங்களில் எம்எல்ஏவை கைது செய்ய சபாநாயகரின் முன் அனுமதி தேவையில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். எம்எல்ஏ மார்கண்டேயன் பேச்சு தமிழக மக்களிடையே வருத்தம், கோபம் மற்றும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கார். அவர் பேசியது குறித்து எழுத்துப்பூர்வமான புகார் அளிக்கப்பட்டால் சட்டப்பேரவை விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவிச்சிருக்கார். ஆக தமிழக முதல்வரையே தாறுமாறாக கிழித்து கைதாகி இருக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் மீது சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் கடுமையான நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.